அத்தை, என்னன்னாலும் அவங்களும் உங்க பிள்ளைங்க தானே. சக்தி எப்படியோ அதே மாதிரி தானே அவங்களும். ஒரு சில விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அக்கா, இப்பவும் சொல்றேன், நீங்க செய்யற பிசினஸ் கெட்டு போகணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. ஆனா அது எது மூலமாவது நடந்துருமோன்ற விமர்சனம் எனக்கு இருந்தது. அதுவும் உங்க விருப்பம் தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயங்கள் நடக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க பிசினஸ் பண்றத கெட்டதாவோ நெகட்டிவாவோ இல்ல நடக்க கூடாதுன்னு நினைக்கல. அக்காங்களுக்காக எப்பவுமே நான் நல்லதுதான் நினைப்பேன். ஞானு மாமாவும் கதிர் மாமாவும் நல்லா வளர்ந்தா எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். அத்தை, நீங்க உள்ள போய் நல்லபடியா நடத்தி கொடுங்க ப்ளீஸ். இது என் ரெக்வெஸ்டா எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அத்தை, போய் விளக்கேத்துங்க. இப்ப நீ என்னத்துக்குடி இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாரும் பிள்ளைங்க தான், எல்லாம் நான் பெத்த பிள்ளைங்க தான். ஆனா அதுக்காண்டி ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தா நான் என்ன தாய்? இந்த சக்தி பயலுக்கு யார் என்ன பண்ணாங்க? கையில இருந்ததெல்லாம் எடுத்து அந்த ஞானத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப இவனுக்கு எதுவும் செய்ய முடியாம நிக்கிறேன். அம்மா, என்னம்மா நீயே காசு பணம் கொடுத்தாதான் நீ அம்மாவா என்ன? இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மா, நீ இம்பிட்டு தூரம் எங்க கூட நிக்கிறதே எங்களுக்கு பெரிய பலம்தாம்மா. இப்போ நல்லது நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ பழசெல்லாம் மறந்துட்டு போய் விளக்கேத்து போ. ஏய்யா, மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு போய் விளக்கேத்துனா சரியா வருமா? சரி அத்தை.